நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் முதியோர் இல்லம் நடத்துவதாக கூறி வீடு வீடாக வசூல் செய்த பெண்கள் செல்போன் பணம் திருடிய வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். முதியோருக்கு உதவி செய்யுங்கள் என நாடகம் போட்டு கைவரிசை காட்டிய பெண்கள் போலீசில் சிக்கியது எப்படி? நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உள்ள பொத்தனூரில் வசிப்பவர் சங்கர். சம்பவத்தன்று தனது அக்காவும் மாமாவும் வேலைக்கு சென்ற நேரம் சங்கர் மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அதே நேரம் மாடிக்கு சென்ற சங்கர் கீழே இறங்கி வந்தபோது ஹாலில் வைத்திருந்த செல்போன் மற்றும் பணம் திருடு போயிருந்தன. அதில் பதறியவர் எதிர் வீட்டில் விசாரிக்க அப்பகுதிக்கு வந்த 2 பெண்கள் நாமக்கல்லில் முதியோர் இல்லம் நடத்தி வருவதாகவும் அதற்கு தங்களால் முடிந்த பண உதவி செய்து தந்து உதவுமாறும் வீடு வீடாக சென்று வசூல் செய்து கொண்டிருந்ததாக கூறியுள்ளனர். பார்ப்பதற்கே சந்தேகமாக இருந்தது. ஒருவேளை அவர்கள்தான் எடுத்திருப்பார்களோ என பின் வீட்டுக்காரரும் கூறியுள்ளனர். உடனே அலர்ட்டான சங்கர் சாலைக்கு சென்று அப்பெண்களை தேட அவர்கள் அதற்குள் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றனர். இருப்பினும் நிதானமாக யோசித்த சங்கர் ஏரியா நபர் ஒருவர் உதவியுடன் அங்கிருந்து வேகமாக நடந்து சென்ற 2 பெண்களையும் அடக்கி பிடித்துள்ளார். சந்தேகத்திற்கிடமான அந்த பெண்களை பரமத்தி வேலூர் போலீசில் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் சேலம் அன்னதானப்பட்டிகையைச் சேர்ந்த புவனேஸ்வரி, மீனா என்பது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து சங்கரின் வீட்டில் திருடப்பட்ட செல்போன் மற்றும் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து 2 மீதும் வழக்கு பதிந்த போலீசார் வேறு ஏதேனும் பகுதியில் இதுபோன்று திருட்டில் ஈடுபட்டார்களா என விசாரணை நடத்தினர். பின்னர் பரமத்தி வேலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 2வரையும் சேலம் பெண்கள் சிறையில் அடைத்தனர். முதியோர் இல்லம் நடத்துவதாக கூறி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட பெண்களை பொருளை பறிகொடுத்த நபரும் மற்றொருவரும் சேர்ந்து கையும் களவுமாக பிடித்து போலீசில் ஒப்படைத்த சம்பவம் நாமக்கல்லில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.